எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்னு ட்ரெண்ட் ஆனிச்சு. அந்த கூகுளின்னு ஹேர் ஸ்டைல வச்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம பார்ப்போம் வாங்க. மம்மி என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? கூகுளி கூகுளி கூகுளி. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்குங்க, ஐ கழுவுற சீன் தான், ஆனா ஆஸ்காராவோட குடுக்குற லெவலுக்கு ஒரு சீனுங்க. இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன், வாங்க பாப்போம். இப்ப ஹீரோ என்ட்ரி சீன் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவர் ஹீரோ இல்லங்க, அடுத்தது கோலி விளையாண்டுட்டு இருப்பாரு, அவரு தான் இந்த படத்துக்கு ஹீரோ. நல்லா வேகமா அடிக்கணும்டா. உன் அப்பா வராரா, ஓடிடு. போடுற மலையா, ஸ்கூலுக்கு போக சொன்னா கோலி ஆடுறியா? இவனை தூக்குங்கடா. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அளவுக்கு உன்னை இம்சா பண்றாங்களே, இத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா? வலிய விடியா நீ வேற. அடுத்து நம்ம ஹீரோ ஹெவியா ஏதோ மந்திரம்லாம் சொல்லி வேண்டுதல் பண்றாரு. பதியாய நமஹ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச. எதுக்குப்பா இந்த வேண்டுதல்? நமதம் காமதேனுவே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்காக தான் இந்த வேண்டுதல்னு சொல்லிட்டு உங்க அப்பா நினைக்கிறாருங்க, ஆனா இந்த பைபிள் அதுக்காக வேண்டல. இந்த தடவை நிச்சயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். என் டீம் மேட்ச் ஜெயிச்சு கப் அடிக்கணும், அதுக்கு. அடியே போய் பாத்திரத்தை விளக்கு. என்னடா ஹீரோவோட அப்பா ஆணாதிக்கவாதியா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் ட்விஸ்டே அடுத்த சீன்ல தான். நம்ம பேஸ்ட்ல வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் இப்பெல்லாம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, குழந்தைக்கு பின்னாடி கழுவுறதுக்கு மொத்தமா இப்படியே போகுது. பின்னாடி கழுவுறது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபேண்டாபிளஸ். போய் பாத்திரம் கழுவு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஊர்ல பேஸ்ட்ல தான் பாத்திரம் கழுவீங்களா? அப்புறம் விம்பார்ல என்ன வாய் கொப்பளிப்பீங்க என்ன? அடுத்தது ஹீரோயின் என்ட்ரி. என்னடா ஹீரோவே குழந்தை தானடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது குழந்தை கிடையாது, அந்த பைபிள்ல ஒரிஜினல் விஷம். ராஜா சந்தரம் என் கூட விளையாட வரியா? இன்னைக்கு என் டீம் மேட்ச் இருக்கு, நான் வரல. உனக்கு ஆர்சிபி இம்பார்ட்டன்ட்டா நான் இம்பார்ட்டன்ட்டா? கோலி குஞ்சு, எனக்கு ஆர்சிபி தான் இம்பார்ட்டன்ட். என்னடா ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஹீரோ சண்டை போறாருன்னு நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தோட செகண்ட் ட்விஸ்ட் நம்ம டைரக்டர் அடுத்த சீன்ல வச்சிருக்காப்ல. ஃபோன் கொடு, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் படிக்கணும். ஐஏஎஸ் ஆயிடு. ஓகேப்பா. ஹாய் சின்னி. நான் பேசுறதா இல்ல. சாரி சின்னி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே பேபி. थैंक यू பேபி. தம்பி, நீ போற போக்க பார்த்தா ஐஏஎஸ் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்ல. நீ பழைய பஸ் வாங்கிடு, அந்த தேவயானியா கல்யாணம் பண்ணிக்க, சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துருவ. அப்பா கடைக்கு நானும் வரவா? அப்பா ஏப்பா அப்படி பண்றீங்க? இது மேக்ஸிமம் எல்லா குழந்தைகளும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியில போறோம், நம்மளும் வெளியில போகணும்னு ஒரு ஆசையா இருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மாட்ட போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா, எதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க வெளில வந்து பார்த்தா கிளம்பி போயிடுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம திருவிழா கூட்டத்துல எல்லாம் இந்த பொக்லின் வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கேட்பாங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, இங்க கொஞ்ச தூரம் போய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்தி கூட்டிட்டு போவாரு. அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயசுல எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா ஆமா வாடாங்கற, அப்புறம் வெளுத்தெடுத்து போடாங்கற. என்னடா நினைச்சிட்டு மீசை பிடிச்ச முடுறே. அதுக்கெல்லாம் அசரணவன் கிடையாதுங்க இந்த பிரசாந்த். அடுத்த நாள் அம்மா அஞ்சரைப்பட்டியில ஒளிச்சு வச்சிருக்க 5 ரூபா காயினை எடுத்து திருடிட்டு என்ன பண்ணுவோம்னா போதை பொருள் வாங்குவோம். போதை பொருள். போதை பொருள் சொல்றேன். அதுவும் அந்த நிஜாம்பாக்கெல்லாம் போட்டேன்னு வச்சுங்களேன், டைரக்ட் கான்டாக்ட் டு சந்திரமண்டலம். நம்மள மாதிரி பசங்களை வீட்டை விட்டுட்டு போய் அப்பா ஏமாத்திடுவார். ஆனா இந்த பைபிளை ஏமாத்த முடியுமா? ராஜா ராஜா, என்ன கை கால்லாம் எப்படி உதறுது? 20 ரூபா சேஞ்ச் வச்சிருக்கியா? ஜெய் ஹிந்த். மேடம் சாக்லேட் குடுக்கலன்னு என் பேரு போர்ட்ல எழுதிட்டா மேடம். பேசிட்டே இருந்தான். போர்டுல 2025 டியூஷன் கண்டு டீச்சரா? தெரியலையா மேடம்? கவனிங்க, இதோ 2025. உங்க டியூஷன் வேணா ஒண்ணு வேணா, நான் வெளிநடப்பு செய்றேன். டியூஷன் டீச்சர் அவங்க நல்லா இருக்காங்களே. யாம் படித்த காலத்துல இந்த மாதிரி டியூஷன் டீச்சர்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் மேடம், நான் உங்கள்கிட்ட ஃபுல்லா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பேன் நான். ஸ்கூல் ஜிஎஸ்டி பார்த்தனா அப்படியே நெஞ்சு GST வலி வந்து படுத்துருவேன். 40 30 20 மார்க்கெட் அவ்வளவுதானப்பா. இதுல உன் முத்திரையை மட்டும் வை. ஏமாத்துது பைபிள்ல. மிஷன் சக்சஸ்ஃபுல். என்ன ராஜா சொன்ன? போயம் அது இங்கிலீஷ் போயம்பா. என் புள்ள இங்கிலீஷ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்து எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிற அமானுஷ்ய ஹேபிட் என்னன்னா எப்பவுமே உப்புமா செய்யறது. ஏன் இப்படி பண்றீங்க? உப்புமா. பொழுதனைக்கு காய்கறி போட்ட உப்புமா இல்ல தக்காளி ஆமான்ற. ராஜு, உன்னோட ட்ரீம் என்ன? என்னோட ட்ரீம் சொல்லவா, படம் முடிகிற வரைக்கும் டியூஷன்ல எல்லா சீனையும் அப்படியே வச்சு எடுத்தானே. நீ மீச வச்ச ஆம்பளனா செஞ்சு காட்டுடா. மீச இருக்கிறவனா ஆம்பள இல்ல,
நெஞ்சில தில் இருக்கிறவன் தான் ஆம்பளை இல்ல. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் ட்ரீம் என்னங்கறத பத்தி. கோலி மாதிரி கிரிக்கெட் ஆட போயிடுவேன். மோடி தாத்தா மாதிரி பிஎம் ஆக போறேன். ரஜினிகாந்த் மாதிரி ஹீரோ ஆக போறேன் மேடம். இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கல. அவ மூக்கு பிடிச்சு ஒரு அரை விடு. ராஜுன அடிச்சது ரொம்ப வலிச்சுதா? உன் கையே ஒரு பூ மாதிரி. பூவால் அடிச்சா யாருக்காவது வலிக்குமா? பொம்பளை சோக்கு பயல இவெல்லாம் வளர்ந்து இன்ஜினியர் ஆனானா என்ன ஆகுறது? அந்த ப்ராஜெக்ட் இந்த ஜென்மத்துல ஃபினிஷ் ஆகாது. அடுத்து ஹீரோவோட அம்மா குப்பையெல்லாம் நல்லா கூட்டிடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பையை அள்ளுறதுக்கு அலுப்பு பட்டுட்டு ஏதாவது இடுக்குல உள்ள சொருகி வச்சிருவாங்க. மம்மி நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. தப்பா இங்க வந்து பிறந்துட்டு போய் மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் பூசிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணு. பொங்கல் அப்ப எல்லார் வீட்லயும் வெள்ளை அடிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கேர்ள்ஸ் இருக்கிற வீட்ல வெள்ளை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மூஞ்சில எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. இது ஏசியன் பெயிண்ட். அது இது மூஞ்சில ஊட்டி மேல ஒலிகவா முட்டை போடுற மிருகம் இது. கேள்வி கேக்குறீங்க? அங்கனவாடி டீச்சர் தான். சரியா சொல்ல மாட்டேன். யாரா கொடுத்தது? உங்களுக்கு கேசர் பாதாம் பிடிக்கும்னு எங்க அப்பா கொடுத்து விட்டாரு. சரி, ஒருவேளை ஹீரோவோட அப்பாவுக்கும் டியூஷன் மிஸ்ஸுக்கும் கள்ள தொடர்பு இருக்குமோ? 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. நீங்க எனக்கு ரெண்டாவது அம்மான்னு சொன்னாரு. கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லிருக்காரு சின்னம்மா. So sweet. மிஷன் சக்சஸ்ஃபுல். பொய் சொல்லிருக்கு பயப்படல. இதே மாதிரி இன்னொரு பொய்யும் சொல்லுதுங்க. ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு நான்லாம் 10 தடவை சாவடிச்சிருக்கேன் எங்க பாட்டிய. சார் சொல்லு தம்பி. பையனுக்கு பிடிச்ச மாத்திரை தானே குடிச்ச எழுதி மாத்திரையா? இங்க பாரு, இதான் என் சர்டிபிகேட், கவர்மெண்ட் கொடுத்தது. இதே மாதிரி தான் எங்க ஸ்கூல் சார் என்ன பண்ணாரு, என்கிட்ட டாக்டர் சர்டிபிகேட் கேட்டாரு. ஏன்னா உனக்கு உண்மையிலே ஜுரம் தானே, நம்ப முடியலடா, போய் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டோடா அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சார் அவர் சர்டிபிகேட் கேட்டா தர மாட்டாரு, அவரே ரொம்ப வருஷம் படிச்சு அது கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்காராம். அடுத்த ஜோக் போலாம்ல. ஒரு ஜோக்குனா முடிஞ்சிருச்சு. இந்த ஜோக்கெல்லாங்க நேத்தி தான் படிச்சேன், ஒரு புக்லயே இதுலயே படிச்சேங்க. ரொம்ப ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஜோக்க இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி மொத்தமா டெலீட் பண்ணிருங்க. பிடிச்சது வாங்கி சாப்பிடு போ. ஏமாத்து வேலையா? கிளம்புங்க. நான் ஓடி MBBS படிச்சதே வேஸ்டா போயிடுச்சு. அப்பா ஸ்கூல்ல பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஏன்டா உன் பேர் இல்ல? உங்க பேரையே போடாத போது என் பேர் எதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க பேரை பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா. மென்டல் குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கு. மறுநாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடுவாங்க. இவர்தான் கடையில வாங்கி பரிசு கொடுத்ததுக்கே இவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறோம்னானே ஊரெல்லாம் கூப்பிட்டு என் பையனை பாருங்க எப்படி போறான் பாருங்க, சீக்கிரமாவே கிளம்பி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. குடும்பத்தை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? உன் குடும்பம் கைநாட்டு குடும்பம்னு சொன்னேன். மத்தவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு என் மகன் வளர்ந்துருக்கான். என்னைக்காவது தான் அவனே ஒரு நாள் சீக்கிரம் கிளம்பி ஆமா, அவ்வளவு போனான். build up. காந்தி மாதிரியும் அதுக்கும் மேல ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, ஸ்கூல் லீவு. என்னடா பையன் நம்ம பையன் இப்படி எல்லாம் பண்றானு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். அவங்க அப்பா கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பாப்போம் வாங்க. நரசிம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றியா நீ? இந்த எல்லாத்தையும் தான் நீயே அழிச்சிட்டியப்பா. எனக்கு அடுத்த ஜென்மம் இருந்தா நான் உன் புள்ளையா? அதான் விஷயமா? என் அப்பா 7 ஒண்டர், இவன் 14 ஒண்டர், 21 ஒண்டர். கமிங் சூன். அவ்வளவுதாங்க, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல மரண பங்கமா இருக்கும். இது என்ன செய்வினையா? கிரைம் சீன்ல டேப் ஓட்டுவாங்கல, அது மாதிரி இதை சுத்தி ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க. டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி இந்த டைம்ல நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அது ஜூம்ல வேற வச்சு பாக்குறாரு ஒருத்தர். இப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் நான் இருக்கேன். யாரோ இப்படி சூனிய வச்சிருக்காங்க. நாடு முழுக்க இதை எதிர்த்து நான் கண்டன போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்பேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு சார். நரங்கோலி போடுறது தனி விதம். இதுல எலுமிச்சம்பழம் எதுக்குடி? டிசைனுக்கு தான். இந்த மாதிரி டாடி லிட்டில் பிரின்சஸ் உங்க வீட்ல இருந்தா, உங்க வீட்டு வாசல்ல இதே மாதிரி செய்வினை வச்சா நீங்க என்ன பண்றீங்க? பாயாசத்துக்கு பதிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய தப்பண்ணி போட்டா கண்ணு, பெரிய தப்பண்ணி போட்டேன். என்னப்பா தப்பு? ஏடா கண்ணு, பாயாசத்துல வெள்ளம் தானே கலக்கணும். ஆமா, மறந்து போய் வழக்கம் போல விஷத்தை கலந்து போட்டேன். அடுத்து இந்த படத்துல கவர்ச்சி இல்லாத கழுவுற சீன் ஒண்ணு இருக்கு, வாங்க பாப்போம். அப்பா வந்து கழுவி விடுவா. உனக்கு கழுவ தெரியாதா? கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்ல? கழுவாம விட்டா நாத்தடிக்கும்பா. கழுவி விடுறேன். சக்கலக்க பூம் பூம், சக்கலக்க பூம் பூம். என் பேக்ல யாரோ இதமா சாஃப்ட்டா தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. மம்மி அழுக்கு துணியை பிரஷால தேய்க்கிற மாதிரி என் பெட்டக்ஸ் பருபருன்னு தேய்க்கிறாங்க. ஆனா நீ கழுவி விடும்போது அப்படியே சாஃப்ட்டா என்ன ஒரு எக்ஸாம்பிள்? ஸ்மூத்தா பார்லர்ல மசாஜ் பண்ற மாதிரி இருக்குப்பா. அடுத்து இந்த படத்தோட முக்கியமான சீனுங்க. டைரக்டர் அந்த ட்ரெண்டிங்ல உள்ள எல்லாத்தையுமே கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணிருக்காப்ல. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் வாங்க பாப்போம். செருப்ப பாருங்க, ஒரே வாரத்துல மொத்தமா பிஞ்சு வந்துருச்சு. நீயே பாரு, 1 வருஷம் ஆகி ஒரு டேமேஜ் இல்ல. ஒரு வருஷம் யூஸ் பண்ணாலும் பிஞ்சு போகாத ஸ்ட்ராங்கான செருப்பா கொடுங்க. இது நல்லா இருக்குங்க.
ஸ்கூட்டி ஓட்டும் பெண்கள் கவனத்திற்கு, உங்களுக்கு வண்டியில எங்க பிரேக் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் செப்பலை வச்சு ரோட்ல வச்சு கரன்னு தேய்ச்சி தான் வண்டியை நிப்பாட்டுறீங்களே, என்ன காரணம்? நம்ம வாடகை நிம்மதியா போயிட்டு இருப்போம், இது வரும் எதுக்கு வருது? இங்க லாரி வேற வந்துட்டு இருக்கு. நல்ல ட்ரைனிங் கொடுத்து லைசென்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர். ஐயோ பாவங்க, எப்பா சாமி, பிரேக்கே அடிக்க மாட்டாங்க, காலை ஊண்டிக்கிறாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் எப்படியாவது வளைச்சு நினைச்சு போயிடுறாங்க. அதனால எனக்கு பெரிய இம்சையா. ஐயோ பாவங்க அவரு. நார்மலா எல்லா வண்டியிலுமே வந்து கிக்கரை உதச்சு தானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்கூட்டி ஓட்டும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்ட உதச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூட்டி ஓட்டி ட்ரைனிங் பண்ணும்போது ஆள் இல்லாத ரோட்ல இந்த கிரவுண்ட்ல அங்க மாதிரி ஏதாவது ட்ரைனிங் பண்றீங்களா, இல்ல உங்க வீட்டுக்குள்ளே ஓட்டி ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்களா? அப்படிதான் அன்னைக்கு பாக்குறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மத்தியான சாப்பாடு, திடீர்னு ஒரு அக்கா ஸ்கூட்டிக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள புந்து தம்பி தயிர் பாக்கெட் இல்ல தம்பி, கடை எல்லாம் புட்டி இருக்கு, ஒரு தயிர் பாக்கெட் கொடுங்க. அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். பிரேக் பிடிக்காத லாரியை நம்பு, இந்த ஸ்கூட்டி ஓட்டும் பெண்களை நம்பாதே. நாளா ஏதாவது ஸ்கூட்டில எதுக்கு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவசர கொண்டு நான் வீட்டுல அன்னைக்கே படுத்துருவேன் நான். ஆமா, இந்த ராணுவ படத்துல ரொம்ப தாங்க முடியல. ராணுவ படம் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன பார்த்த உடனே ஓர இந்த ஆரன் சவுண்ட் அடிக்கிறது, ஏத்தி கொல்ற மாதிரி வருது. இந்த வேற எவனா இருப்பா அங்க போய் வச்சுக்கணும், புரியுதா? ஒழுங்கா 10 மீட்டர் இடைவெளி விட்டு ஏன் நீ ஓரமா போறது? ஏய் பைத்தியம், நீ ஏன்டி இங்க வந்த? போடி. ஏத்தி கொல்றதான்னா ஒரே சொல்லுல உயிர் போனோம். நான் உயிர் தப்பிச்சேன்னா போவேன், புரியுதா? ஒழுங்கா போயிடுங்கோ, உடம்பு முறுக்கேறது. போயிடுங்கோ, என் உடம்பு முறுக்கெடுக்கிறது. போயிடுங்கோ. ராணுவ பட அது லேடிஸ் ராணுவ பட. விடுங்க, நம்ம ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமே, அதை மறந்துட்டேன் நான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. அவ்வளவுதான், படத்தோட கிளைமேக்ஸ் வந்தாச்சுங்க. சொந்த வீட்லயே அவங்க பையனோட அந்த குட்டி பையனோட அப்பா வந்து திருடிடுவாரு. இவங்க 2 பேரும் கூட்டு கலவாணி தான் வச்சுங்களேன். இருந்தாலும் அவங்க அப்பாவை மட்டும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போவாங்க. அதான் கிளைமேக்ஸ். அங்கிள், என்னோட அப்பாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? உங்க அப்பா உண்டையில இருந்து காசு திருடி இருக்காரு. உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் போய் உங்க அம்மாட்ட கேளு போ. பாய்டா மகனே. மம்மி மம்மி, அப்பா விட சொல்லுங்க மம்மி. போய் படிப்போ. அப்பா டேய் நில்றா. அப்பா ராஜா, சே, தாங்க முடியல. அல்லாத தம்பி. அப்பா ராஜா, அப்பா ராஜா, நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் பெட்டக்ஸ் யாருப்பா கழுவுவா? மகனே ஷார்ட்ஸா கழட்டுப்பா. என்ன இது, ஆன் தி ஸ்பாட்ல கழுவுறதா? மொத்த எமோஷனையும் டைரக்டர் அந்த பின்னாடி பக்கம் வச்சாரு பாருங்க, அங்க நிக்கிறாருங்க. எல்லாருமே சென்டிமெண்டல் அழுகுறாங்க. நமக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த அப்பா பிள்ளைய மட்டும் பிரிக்கவே கூடாது. ஆமா சார், வாங்க கிளம்பலாம். சரி சார். இந்த படத்தோட மொத்த கருவையும் தெருவுல கழுவ வச்சீங்க பாருங்க சார். வேற சார், உங்களை பாராட்டே ஆகணும் சார். அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ, இது கையிலையா ஒளியா? ஐயோ, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த படத்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். PNG ஸ்டுடியோ தமிழ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். இந்த பையனோட ஆக்டிங், எடிட்டிங், இது வந்து ரோஸ்ட் பண்ற மாதிரிலாம் அந்த படம் இல்லை. இந்த படமே ஃபுல்லாவே ஃபன்னு, இந்த ட்ரெண்டிங்ல உள்ளது எல்லாமே வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது அந்த பையனோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. எல்லாமே எடிட்டிங், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த எல்லாமே டோட்டலாகவே பயங்கரமாக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை, தேங்க்யூ.